நீர்ச்சாதமா யாருக்கு எனக்கா அண்ணா அவன் இதுக்கு தான் வாரானவன் சொன்னான் கசிப்பு அதுக்காக போவோம் தருவின மேம் பொங்கல் அவன் சொல்லிட்டு வாராரு என்னத்தை நினைச்சு வேண்டிக் கொண்டுள்ளீங்களோ அந்த வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும். தந்த காரணம் உங்களுக்கு வடை எங்க வடை இருக்கிறாரு வேறு வடை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சண்டிலிப்பாளையம் நிற்கிறோம். என்னத்துக்காக சொன்னால் இன்றைய நாங்கள் சீரணி அம்மங்களுக்கு தான் வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா திருவிழா எல்லாமே ஆரம்பமாயிட்டு அந்த வேலை இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1008 பானையில் பொங்கல் பொங்கி வழிபடினு சொல்லியிருந்தோம். அந்த வேலை இன்றைக்கு எங்கே வந்தாங்க. இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ள போய் என்ன மாதிரி நிகழ்வு நடைபெறும் சொல்லிலாம் காட்டிக்கொள்றேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, அப்படி கோயில் போகிற பாதையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் நீங்களை பாருங்கள். இங்கே விளையாட்டு சாமான் கடைகள் இருக்குது, அப்படி எங்களை கச்சான் கடைகள் இந்த வித்தியாசமான பொருட்கள் வச்சு விற்பனை செய்து கொண்டிருக்கீங்கன்னா பாருங்கள் நிறைய கடைகள் இருக்குது பாருங்கள். சரி, அப்படி உங்கள் தொடர்ச்சியாக உள்ளுக்க போய் என்ன மாதிரி இந்த நிகழ்வு நடைபெறுதுன்னு சொல்லி காட்டிக்கொள்றேன். உங்களை பெண்களுக்கான அந்த கிளிப்புகள் அதுகள் இதுகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். சரி, அப்படி தொடர்ச்சியாக போவோம் நாங்கள். फोटोग्राफी करेंगे அப்படி எங்களை பாருங்க. தொடர்ச்சியாக இந்த பொங்கல் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்குது பாருங்க. அப்படியே நான் அவங்கள பகுதியில் போய் எங்களை காட்டிக்கலாம். பட் அது ஆக்கோடையும் கழிச்சுக்கொள்வோம். மூலையில் தான் என்ன விஷயம் நடக்குன்னு சொல்லி காட்டியிருப்பேன். எனிதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஆக்கோடைய கழிச்சு நிறைய விஷயங்களை பயந்து கொள்ள போகிறோம் பாருங்க. ஆமாம், இப்படி இங்கே பஸ் எல்லாம் பொங்கி முடிச்சுட்டு படைக்கிறதுக்காண்டி காத்து கொண்டிருக்கீங்கன்னா பாருங்க. இங்கே அநேகமானாக்க பொங்கி முடிஞ்சுது. இந்த பிந்தி வந்தாங்க கொஞ்சம் இப்போ பொங்கி கொண்டிருக்கீங்க. அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாங்க சும்மா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கோம்? ஒரு வருஷம் வந்து அவங்க தான் முதல்ல பேட்டி எடுக்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த பிரச்சனைக்கு வந்திருக்கீங்க என்ன மாதிரி?
மலைச்சிட்டு வர வேணும்னு நினைச்சு நாங்கள் அப்படி வந்திருக்கிறோம். அதில் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. இன்றைக்கு பொங்கல் திருவிழா இது 4வது வருஷமாக பொங்கல் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சீரணி மால் மக்கள். இந்த சீரணிப்பதியில் சிறப்பாக சின்ன சிரிப்போடு அமர்ந்திருக்கிற எங்களுடைய அம்மனை இன்னும் மேலும் அவ சிரிப்பூட்டி அழகுபடுத்தி அவாட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்கிறதுக்காகத்தான் இவ்வளோ நாடு கடந்து வந்து இருக்கிறோம். அண்ட் இதில் 1008 பானை பொங்கல் என்று சொல்லித்தான் இன்றைய நிகழ்வு நடந்து கொண்டு இருக்குது. கூடுதலாக 1008 பானை பொங்கல் செய்திருப்பினோம் என்று நினைக்கிறேன். நல்ல சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது. இனித்தான் வசந்த பூசை நடக்க போகிறது. அதுக்கு பிறகுதான் வீதி சுற்றி வரைக்கில் அம்மனுக்கு எல்லாரும் படைக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். இந்த சீரணி அம்மன்ற சிறப்புன்னு சொல்லிக்க நீங்கள் நினைச்சு என்னத்தை நினைச்சு இங்கே வேண்டி கொண்டுறீங்களோ அந்த வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும். நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்க. எல்லாரும் அவண்ட சிறப்பும் அவண்ட ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். எனக்கு முழு நம்பிக்கை. அதனால தான் நான் ஓடி வரேன். சில விஷயங்கள் எங்களுக்கு கண்கூடாயே தெரிகிறது. அவள் என்னத்தை எதிர்பார்க்குறா, இங்கே என்ன நடக்க வேணும் என்றதெல்லாம் அவவே ஒவ்வொண்ட தனக்கு தேவையான விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கிறா. அதில் எங்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி. நாங்களும் வேண்டி நினைக்கிறது நடக்கிறதுன்றதால நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வர வேணுமென்று ஓடி ஓடி வாரோம். நல்ல சிறப்பாக நடக்குது பொங்கல். நன்றி. எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. சரி, இப்போ நாங்கள் கோயில் வீதியால் அப்படியே சுற்றி பார்த்துன்னு வரோம். இப்போ அங்கே எல்லாமே பொங்கி போட்டு சாமி வெளியில் வாரத்துக்கு படைக்கிறதுக்காண்டி பார்த்து கொண்டிருக்கேன். ஆனால் போன முறை இங்கே சைடு தானே இல்லை? போன முறை இங்கே சைடுலாம் பொங்கி இல்லை. இன்னொரு இப்படி வழிப்பக்கம் தானே? ஓகே, பைத்தியம் முடிச்சிட்டோம். பார்த்தீங்க சின்ன அப்படியே எனக்கு அதில் பார்த்தீங்க உண்டா சின்ன வயசு ஞாபகம் இருந்தேன். அவனை பார்த்து பார்க்க இல்லை பானையை பார்க்க சின்ன பிள்ளைங்களை பார்க்க அவனுக்கு கதைகளை பார்க்க. ஓகே, போன முறையெல்லாம் இதுக்குள்ள எல்லாம் பொங்கினேன் இல்லைண்ணா? இந்த பகுதியெல்லாம் பொங்கினவன். இந்த மாதிரி அப்படி இல்லை, அப்படியே இங்கால பக்கம் தான் அப்படியே பொங்கி கொண்டிருக்கணும். இல்லை போன வருஷம் ஞாபகம் இருக்காது எனக்கு, வந்த ஞாபகம். சில பிந்தி வந்தாங்களே இப்போ பொங்கி கொண்டிருக்கணும். வேணா சில பேர் இன்னும் பொங்கி முடியல. யார்கிட்ட சொல்லி வச்சேன் நீ போய்க்க பொங்கல்லாம்? எங்கட பொங்கல் முன்னு சொல்லி வச்சுட்டேன். இந்த பானை பின்னுக்கு வச்ச நீ அங்கே பிறகு கூட கிடக்கு இன்னும் மூட்டவே இல்லை. எந்த பானை சும்மா சொல்கிறேன். என்ன செய்யறான்னு சொன்னால் வீட்டு எடுக்கிற சாட்டில் யாரார பொங்கி நம்ம போய்க்க ஒரு வாளி தாங்கும். புக்கைக்கு பஞ்சாப் இல்லை. வடை சுட்டாலும் பாருங்க கொஞ்சம் வடி வச்சு ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறேன். என்ன? தாக சாந்தியை தேடி கொண்டு இல்லையா? அப்போ நான் போத்துல தான் கொண்டு வந்தேன். இல்லை இல்லை என்ன விஷயம் ஒன்று சொன்னால் வளமை எங்கள் வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற சரியா அங்கே இருக்காது. குடிச்சாங்க. எந்த கோயிலுக்கு போனாலுமே நாங்கள் போனோம் நாளைக்கு அதுக்கு குடிச்சிருக்கோம். அதுக்கு குடிச்சுனா இதுதான் கொடுக்குறாங்க. ஆக்கள் கூட இவன் வந்து தான் தெரிஞ்சிருக்க மாட்டான். மகள் ராஜாக்கு வந்து நிற்கிறாங்களா பார்த்து கண்டுபிடிக்கலாம். இல்லை ரேங்கில் வந்து அடிச்சிட்டாங்களோ தெரியா? இல்லை அது கொடுக்குற பகல் கொடுப்பாங்க நினைக்கிறேன்னா இரவு தானே அது கொடுக்க. டீ கொடுக்க மாட்டாங்க. வேணாம் நீங்கள் வா கட் பண்ண. எனக்கு என்ன எத்தனை அடே உன்னை வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்து எனக்கு எத்தி கிளைக்கிறேனே. இப்போ பொங்கலைங்களா? இப்போ உங்களை விளக்குறதா தாங்க? நன்றியா? அதான் காட்டுறேன் நான் படி நல்லபடியா. நான் பொங்கிட்டு அடே வடை இல்லையோ? வடை இல்லையோ? பேசுறேன் நான் சும்மா நான் மாட்டுக்கிறேன். பச்சைக்காரடி அங்கேயா? வேணாம் வேணாம். அவனை கேட்டேன் வடை இல்லையோட சேர கூப்பிட்றேன். அவன் கேட்கட்டேன். நான் ஓடி வந்துட்டேன். ஓமாடா எத்தி கிளைக்கிறாங்க. பட் எங்காலயம் பாருங்க, எங்காலயமே எல்லாம் பொங்கி முடிச்சுட்டு எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கேன். ஆனால் குறையுமா கிடைக்கணும்? 1008 வருமோ? 1008 இல்லைண்ணே, குறைவு தானே. இருட்டு வடிவாக இருக்கேண்ணா கோயில் கோபுரம் இல்லை. நல்ல லைட் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு பாருங்க. இந்த இங்காலயம் ஒரு 5 பொங்கி கிடக்கிறேன். முன்னு தான் கூட நிறைய பேர். அவன் முன்னு கொஞ்சம் சாமி சித்திர கட்டுவோம். ஓகே, அடே 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 கொடுக்குறாங்கடா. கப்படம் தேத்தனி இருக்கு. நாங்கள் வேறு RR காஃபி போட்டுருக்கோம். அங்கே என்ன தேத்தனி தான்டா. அட நானே ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா? இல்லை கடையா? நானும் இந்த கப்பலை பார்த்தோன்னு தான் எங்கே ஓடுறோம். கப்பை பார்த்து எங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா வந்து யோசிச்சு நாங்கள் பிள்ளைச்சு சுடுதண்ணி வேணும். போன வருஷம் இதே வீடியோ எடுக்க பேருக்கு என்ன கழுவி வீடியோ எடுத்தாங்க போன. முன்னுக்கு வந்து ஏதோ 5 நம்பர் நடக்குதுண்ணே. வயலின் மிருதங்கம் அது எல்லாம் போட்டு
பாப்பா அதே பாப்பா என்ன சரி அப்படியே முன்னு பாருங்க இங்கால நிறைய பேர் பொங்கிட்டு பார்த்து கொண்டிருக்கணும் பாருங்க இதுக்கு ஞாபகம் இருக்குடே இதுக்கு ஒரு கட்டத்தில் போயிடாது கிரிக்கெட் விளையாட வந்து ஓ என்ன நீ சொன்ன முந்தைய ஞாபகம் இருக்குன்னு கேட்டேன் அட இல்லைடா போன வருஷம் வரைக்கும் இதுக்கு நான் போயிட்டு நிற்கலாம் ரெண்டு வந்துடும் ஞாபகம் இருக்கேன் இந்த பாருங்க
தோடம்பழமோ பாருங்க வெண்பொங்க நினைக்கிறேன் இல்லை பொங்கலுக்கு தோடம்பழம் போடுறீங்க நம்புறது ஒன்று வைக்கணும். தோடம்பழம் இல்லை, இது நீர்ச்சாதம். வெங்காயம் மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டோம். அதுக்கு கொஞ்சம் இதை விட்டு ஆத்தா புளி விட்டு ஆத்தா நல்லா இருக்கும். எங்க தூரம் இருந்து பார்க்க பொங்கல் மாதிரி இருந்தது. எங்க தூரம் இருந்து பார்க்க பொங்கல் மாதிரி இருந்தது. அப்ப அதான் இந்த யோசனை என்ன பொங்கல் தேசிக்க வர தோட விடுறது உண்டு. ஓகே ஓகே. என்ன பேச சொல்றது? நீர்ச்சாதம். நீர்ச்சாதமா என்னென்ன போட்டு தீரது? இது பச்சை அரிசியில் விட்டுட்டு ஒரு கொஞ்சம் வெந்து கொண்டு வர ஒரு காப்பாதம் இந்த விடுங்க, இது பத்தாது. இஞ்சி காப்பாதம் இஞ்சியா தூள் தூளாக வெட்டணும், இல்லை பெரிய கிரேப்பரில் தேய்க்கணும் பெருசு.
தேய்ச்சி போட்டு போடணும் இஞ்சி வேகணும் சேர்ந்து வெந்த பிறகு அரைப்பதம் 3/4 பதம் வெந்து கொண்டு வரைக்க வெங்காயம் மிளகாய் தூளாக வட்டி கரைச்சி அமலுக்கு தூளாக வட்டி வச்சுட்டு போட்டு கிண்டுறது தேங்காய் பால் பிண்டு கிண்டி போட்டு வந்து இதுன்றது. அப்படி கேள்விப்படுறேன் பார்க்குறேன். சரி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் இல்லை கொஞ்சம் தெரியல பேருந்து அதுக்கு நாலு பேர் சரி இல்லை எல்லாருக்குமே புதுசாக இருந்துச்சு. அதான் நாங்கள் செய்கிறோம் அம்மாவுக்கு தானே நீ ஓகே. Ora. சரி, இப்போ சாமி வழி வீதிக்கு வர போது அப்படி எங்களை பசங்க அந்த படையல் ஆயத்தங்கள் எல்லாமே ஆரம்பமாகுது பாருங்க. எல்லாருமே படைக்கிறதுக்காக தயார்படுத்தினோம். ஒரு சில பேர் படைக்க தொடங்கினோம் பாருங்க. இந்த ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் எல்லாருமே பொங்கின இந்த பொங்கல் எல்லாமே அடுத்து படைக்க படைக்கிட்டு பாருங்க. அப்படி எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே படைக்க வலிக்கிட்டு பாருங்க. பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு.
இங்கே பாருங்க பிரசாதம் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கலாம் பாருங்க. அப்படி எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே படித்து அப்படியே அர்ச்சனை எல்லாமே செய்து கொண்டிருக்கோம். பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. அப்படி உங்களை காட்டி கொண்டு போகிறேன். அப்படி எங்களை பாருங்க பொங்கின எல்லாருமே குடும்பமாக எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்றத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அது தனி சந்தோஷம் உண்டு. எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றது. என்ன வீட்டை பொங்கி சாப்பிடாலுமே இந்த கோயிலில் பொங்கி சாப்பிட்ற மாதிரி, இந்த கோயில் பொங்கல் வீட்டை வந்து சாப்பிட்ற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் ஒன்று வராது. அவ்வளோத்துக்கு சுவையாக இருக்கும். அதை பாருங்க எல்லாருமே படைச்சு முடிஞ்சு இப்போ எல்லாரும் தாங்க சாப்பிட்டு கொண்டிருக்கணும். அப்படி நீங்கள் சாப்பிடலான்னு சொல்லி கேட்டால் நாங்களும் சாப்பிடுவோம். பார்ப்போம், வீடியோ எடுத்து முடிய அதுக்கு முயற்சி செய்து கொள்வோம். எங்களை பாருங்க எல்லாரும் உங்களையும் காட்டுறோம். யாருக்கு எனக்கா யார் வந்தது வச்சுட்டா? இப்போ நான் வீடியோ எடுத்து நிற்கிறேன்டா. நான் படம் எங்கே இருக்கு இப்போ? ஓகே நன்றியா தம்பி. இல்லை நான் படம் எடுத்துட்டேன். நன்றியா. முடிஞ்சுதாண்டே இல்லை பொங்கி முடிஞ்சுது. வருஷம் பொங்குறானீங்களா? படி எனக்கு நன்றி சொல்லணும். நான் கேட்கு இல்லை அப்புறம் வரணும், எடுத்துகிட்டு வரணும், எடுக்கணும் வாங்க. நன்றியா. நீங்கள் போகிறீங்களா? இப்போ கொண்டு தெரியல காணுங்க டயட்டில் இருக்கு. நன்றியா. ஓகே தம்பி நன்றியா. ஓகே சரி. அப்படியே நாங்கள் போனாங்க. தம்பி எங்களை கண்டுட்டு ஓடி வந்து வந்தான். நான் கேட்கல தம்பி, கேட்டு தானே வேண்டிட்டு போகிறேன் யோசிக்கக்கூடாது. நான் கேட்கல, அவையிலாவே வந்தேன். நன்றி அவைகளுக்கு. குட்டி வால் உண்டு பாருங்க. அப்படியே இங்கே பாருங்க போல மக்கள் சொல்லி உண்மையிலே மக்கள் சரியான கூட வேற இருக்கு. சரி அப்படியே சரி அப்படியே சாமி பார்த்தீங்க சொன்னால் வழி வீதி சுற்றி கொண்டு இருக்குது. நாங்கள் அப்படியே வலிக்கிற போகிறோம். பாருங்க இங்கால நிறைய மக்கள். நாங்கள் அப்போ பார்த்தோட இப்போ நிறைய மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கால பாருங்க. சொன்னேன் கேங்கில் ஒருத்தன் நிற்பான். எங்கே போனாலும் இந்த புக்கை வடையை எடுத்து உடனே எடுத்துருவான்னு சொல்லி. அடே என்னன்றா அடே அடே சொன்னான் இன்றைக்கு விரதம் சாப்பிட மாட்டேன்னுலாம். காட்டு 2 பேக் உங்க ஒரு தம்பி குட்டி தம்பி ஒருத்தவங்க தந்தான். அப்ப தம்பி நான் சாப்பிட மாட்டேன். சாட்சியில போனுக்கு எடுத்து 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 என்ன விஷயம் சொன்னா நான் சொன்னேன் தம்பி நான் தனியாக சாப்பிட மாட்டேன், நண்பர்கள் சேர்ந்து தான் சாப்பிடுவேன். நண்பன் சாப்பிட போறான், நான் போய் சாப்பிடுறேன். வீடியோல வேற சரியா கஜி கட்டுப்படுது முதல் வாய் இந்த காத்து
ஒரு பலன் மாதிரி இது கோயில் வீடியோ, இது ரெஸ்டாரண்ட் இல்ல. இல்ல கையில பொங்கல் இருந்து காத்திருந்துனா எடுத்து சாப்பிடுங்க. முதலாவாய் கை வரைக்கும் அதிர்ஷ்டம் வடை பிள்ளைங்க வடை சரி வராங்க போ அங்க அடுத்த அந்த நீர் பொங்கல் சாப்பிடுவாங்க. ஐயோ ஜெயிக்கிற கடை இந்த பேக்ல போடுங்க. அப்படி வேற வந்து கேட்டவரா வேற வேற எல்லாட்டையும் பொங்கல் இருக்கிறாங்க வேலை போடுங்க போடுங்க. நன்றியா நன்றி ஓகே. என்ன வடையோ தந்த காரணம் உங்களுக்கு வடை எங்க வடை கேட்கிறாரு வேறு வடை இப்பயே அப்படிதான் தெரியும் வேற அதான் குழப்படி சரியான சாப்பிட்டு நிற்கிறோம் கணக்கு சாப்பிட்டோம். இவரை கொடுங்க வேணுங்க பாருங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால் எல்லாருமே பொங்கின எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டு போயினோம். என்ன அதான் நல்ல விஷயம். உண்மையிலேயே பொங்கின வீட்டை கொண்டு போய் குடும்பத்தோட சாப்பிடணும்னு இல்லாமைக்கு நிற்கிற எல்லாரும் கொடுத்து பாய்ந்து சாப்பிடினோம். எங்க விருதுற நடந்து போற சாமி நீர் பொங்கல் சொன்னவே இல்லானு அதுக்கு தான் போறேன். அதுக்கு இல்லை இந்த நீர் பொங்கல் சொல்லி அதுல அதான் ஒரு ஓவியன்டா அவன் தான் கீறான். நீ சின்ன வயசுல என்ன பண்ண தான் தெரியும். அண்ணா அவன் இதுக்கு தான் வாரானவன் சொன்னான் கசிவிட அதுக்காக போவான் தருவின மேம் பொங்கல் அவன் சொல்லிட்டு வாரான். சரியா திருப்தியா இப்ப திருப்தியா இல்ல கொடுங்க சொன்னாரு இதுதான் வந்த இதுக்காக போவா நீங்க கூப்பிட்டு தருவீங்களா வேண்டு சரி வேண்டு கொண்டு போய் சாப்பிடுவா. நன்றியா. அப்படி எங்களை பாருங்க எல்லாருமே அப்படியே பொங்கி அதை படைச்சு பகிர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும். குடும்பமாக சாப்பிடணும். போகிற பக்தர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கணும். அது எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நல்லா இருக்கும் உண்மையிலேயே. நல்ல விஷயம் உண்மையிலேயே. வித்தியாசமான பொங்கல் உடம்பு சாப்பிட மாட்டீங்க. வாங்க கசூர் அதுக்காக போவோம் கூப்பிட்டு தருவீங்க. அதுக்கு அப்படி நடந்து போற இப்படி கசூர் தம்பி வாங்க வாங்க கூப்பிட்டு வந்துடணும். சரி நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. என்ன சாப்பிட போறோம் அது காட்டையில அது ஓகே பாய். சாப்பிட்ட பொங்கல் எல்லாம் காணாண்டு இதுக்கு படைச்சு அந்த வாழைப்பழத்தையும் எடுக்க போறாரு பாருங்க. ஏன்டா அப்படி உன்னதான்